இந்த வுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம 3 டென்ஸ்லயுமே யூஸ் பண்ணலாம். பாஸ்ட்டு, பிரசன்ட், ஃபியூச்சர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறது பாஸ்ட்ட மட்டும் தான் சொல்லி தரப் போறேன். பாஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் இருக்காங்க. சொல்லிட்டு இங்க வரேன். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வெரி குட். நம்ம வழக்கமாக எப்பவுமே அந்த வேலைய செய்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அங்க சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி தாங்க, கடந்த காலத்துல நாம வழக்கமாக ஒரு வேலைய அந்த டைம்ல பாஸ்ட்ல செஞ்சிருந்தோம் அப்படின்னா, அந்த வழக்கமான செயலை சொல்வதற்கு நாம வுட் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். வுட்டுக்கு அடுத்து V1 தான் போடணும். பாஸ்ட் வந்துரவே கூடாது. இத மைண்ட்ல ஏத்திக்கோங்க. பாருங்க இப்போ, நான் சிறுவனாக இருந்தபோது இங்கு தினமும் விளையாடுவேன். நல்லா கவனிக்கணும். நான் சின்ன பையனா இருந்தப்போ இங்க டெய்லி விளையாடுவேன். இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ விட்டுருங்க. செகண்ட் சென்டென்ஸ மட்டும் பாருங்க. நான் இங்கு தினமும் விளையாடுவேன். நான் இங்கு தினமும் விளையாடுவேன் அப்படின்னு மொட்டையா சொன்னீங்கன்னா, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்க டோன் தான் வரும். ஆனால், அதற்கு முன்னாடி இருக்க அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ பார்த்தீங்கன்னா, இது ஃபியூச்சர் கிடையாது தம்பி. கடந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த இடத்துல டெய்லி விளையாடுவேன். அது என்னோட பழக்கமா இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? டோன் என்னதான் வில்லோட டோனாக இருந்தாலும், இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ் கடந்த காலத்த கூட்டிட்டு போயிருது. அப்ப நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ வுட் ப்ளே ஹியர். நான் இங்க விளையாடுவேன். எப்போ? வென் ஐ வாஸ் அ கிட். அப்ப எப்பவுமே இந்த வுட் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க சொல்றீங்கன்னா, அத பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க சொல்லணும்னா, பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு சம்பவத்த ஆட் பண்ணிக்கோங்க. ரைட்? 2010ல எப்போ? 2010ல அவ எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவா. ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவான்னு மொட்டையா சொன்னா ஃபியூச்சர். அந்த பாஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்னா அது வுட்டா மாறிரும். ஷி வுட் ஆல்வேஸ் கெட் தி ஃபர்ஸ்ட் மார்க். ஷி வுட் ஆல்வேஸ் கெட் த ஃபர்ஸ்ட் மார்க் இன் 2010. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் கல்லூரியில் படிக்கும்போது, என் ஃப்ரெண்டு தான் எப்பயுமே என்ன பண்ணுவான்? ஹோட்டல்ல பில் பே பண்ணுவான். எப்போ? காலேஜில இருக்கும்போது என் ஃப்ரெண்டு தான் ஹோட்டலுக்கு எப்பயுமே பில் பே பண்ணுவான். இத எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு நீங்க காமெண்ட்ல போட்டுருங்க.